நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். இன்சூரன்ஸ் வரவில்லை, தடுப்பணை சீரமைக்கப்படவில்லை. ஒட்டப்பிடாரம் அருகே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளிடம் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்திய விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் சேர்த்தல் பணிகளை ஆய்வு செய்தனர். முன்னதாக புதியமுத்தூர் பேருந்து நிலையம் முன்பு காமராஜர் திருவுருவ படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பாலா மற்றும் மாநில நிர்வாகி பேராசிரியர் சம்பத்குமார், ஒட்டப்பிடாரம் நிர்வாகி செல்வமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மானாவாரி நிலங்களில் விவசாயம் செய்யும் பெண்களிடம் நேரடியாக சென்று நிறை குறைகளை கேட்டறிந்தார். அப்போது விவசாயிகள் தாங்கள் மானாவாரி நிலங்களில் உளுந்து, பாசி, மக்காச்சோளம், கம்பு மற்றும் வெண்டைக்காய், கத்திரிக்காய், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, செண்டுப்பூ என விவசாயிகள் அதிக அளவில் பயிர் செய்து வருகிறோம். தங்களுக்கு பயிர் காப்பீடு சரியாக கிடைக்கவில்லை. தாங்கள் விளைவிக்கும் விவசாய பொருட்களுக்கு ஆதார விலை கிடைப்பதில்லை. புதியம்புத்தூரில் உழவர் சந்தை அமைத்தால் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அது மட்டுமின்றி இப்பகுதியில் உள்ள தடுப்பணை சிதிலமடைந்து காணப்படுவதாகவும் பலமுறை கோரிக்கை வைத்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர். மக்களின் குறைகளை கேட்டு அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்க உங்களுடன் இணைந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளித்தனர். இதன் பின்னர் பல்வேறு கட்சிகளில் இருந்து பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சரியான பராமரிப்பு கடம்பூர் ஏரியாவில் செய்யற ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்து வணக்கம், என்னோட பேர் பாலா. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு எங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பா களம் ஆய்வுக்கு வந்திருந்தோம். விவசாயிகளை சந்தித்தோம். விவசாயிகள் கூடிய குறைகள் இந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குலசேரிநல்லூங்கிற ஊராட்சியில இந்த பிச்சமதுங்கிற ஓடைக்கு வந்திருந்தோம். இங்க பார்க்கும்போது இந்த ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட இந்த பிச்சமதுக்கு சரிவர பராமரிப்பு செய்யாதனால இந்த ஓடையிலிருந்து போற நீர் 9 குளங்களுக்கும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் சென்றடையணும். ஆனா அந்த கால்வாயோட கரை பலவீனமா இருப்பதனால இந்த கால்வாயில இருக்க தண்ணி வெளியே போய் தேவையில்லாம விளைநிலங்களுக்கும் கடலையும் போய் கலந்துருது. அப்போ தமிழ்நாடு அரசும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இதுல கவனத்துல எடுத்து இந்த ஓடையை சரி செய்து இதுக்கு கால்வாயை கான்கிரீட் வால் போட்டு பராமரிப்பு செய்து இதுல இருக்க தண்ணிய நம்ம 9 குளங்களுக்கும் போய் சேரணும். இது மட்டும் இல்லாம இன்னும் 70க்கு இந்த ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 70க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு இந்த தண்ணி சரியான முறையில் சென்றடைஞ்சா பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் வசதியும், கால்நடைகளுக்கு தேவையான நீர் வசதியும் கிடைக்கும். சோ இது கண்டிப்பா நாங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை கவனத்தில் எடுத்து சரி செய்து கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம்.